டைமென்ஷன்ஸ், அதாவது பரிணாமம்னு சொல்லலாம். இப்போ உங்களை சுற்றி இருக்க திங்ஸ் இல்லைனா உங்கள் மொபைலே பார்த்தீங்கன்னா அது 3 டைமென்ஷனில் தெரியும். ஹைட்டு வித்து டெப்த்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக நம்ம எல்லா பொருட்களையும் 3Dயில் பார்ப்போம். நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது 4 டைமென்ஷனல் யூனிவர்ஸ், அதாவது 3 ஸ்பேஷல் டைமென்ஷன்ஸ் அப்புறம் ஒரு டைம் டைமென்ஷன். ஸ்பேஷல்னா இடம் சார்ந்தன்னு சொல்லலாம். 3 டைமென்ஷன் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது. அண்ட் 2 டைமென்ஷன்னா ஜஸ்ட் வித்தும் லென்த்தும் மட்டும் இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் 3 டைமென்ஷன்லையும் நான் 2 டைமென்ஷன்லையும் இருக்கேன்னு வச்சுப்போம். நீங்கள் 3 டைமென்ஷனில் பார்க்குற கியூப் எனக்கு 2 டைமென்ஷனில் ஸ்கொயராக தெரியும். அண்ட் 1 டைமென்ஷனில் லென்த் மட்டும் இருக்கும், ஜஸ்ட் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். அண்ட் 0 டைமென்ஷன்னா ஒரு டாட் மட்டும். ஸோ இதான் மொத்த 3 ஸ்பேஷல் டைமென்ஷன்ஸ். 3 டைமென்ஷனில் இருந்து 2 டைமென்ஷனை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் 2 டைமென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. அதே மாதிரி 3 டைமென்ஷனில் இருக்க நம்மளால் 4th டைமென்ஷனை பார்க்க முடியாது. பட் அவங்களால முடியும். ஏன்னா 2Dயை விட நம்ம அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ 3Dயை விட அவங்க இன்னும் எவ்வளவோ அட்வான்ஸ்டாக இருப்பாங்க. 4th டைமென்ஷனை டெசராக்ட்னு சொல்லலாம், அதாவது கியூபோட அடுத்த ஸ்ட்ரக்சர். அண்ட் 4th டைமென்ஷனை டைம் டைமென்ஷன் சொன்னதுக்கு காரணம் நம்ம எங்கே இருக்கோன்றத ஹைட்டு வித் லென்த் மட்டும் இல்லை டைமாக வச்சும் சொல்ல முடியும், அக்கார்டிங் டு ஐன்ஸ்டைன்.